நன்மை செய்யாமற் போனால் அது பாவம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அநேகர் நான் யாருக்கும் தீமை செய்யவில்லை என்று சொல்லி தங்களை மெச்சிக்கொள்வார்கள். நாம் வாசித்த இந்த வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய அறிந்தும் அந்த நன்மையை செய்யாமல் இருப்பதே பாவம் என்று. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நம்முடைய திராணிக்கு தக்கதாக நன்மை செய்ய வேண்டும். அப்படி திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் இருப்பது பாவம். மேலும் அந்த நன்மையை செய்யத்தக்கவர்களுக்கு, அதாவது யாருக்கு அந்த நன்மை அவசியமோ அதை அறிந்து செய்ய வேண்டும். இப்படி நன்மையை நற்கிரியைகளாக வெளிப்படுத்துவதற்காகவே சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 24 மற்றும் 25ஆம் வசனங்கள் சொல்லுகின்றன. நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிறோம். நமக்கு நன்மை செய்வார்கள் என்று நம்பி சில சூழ்நிலைகளில் நன்மை செய்கிறோம். நாம் நன்மை செய்தால் தேவன் நமக்கு நன்மை செய்வார் என்று எண்ணியும் நன்மை செய்கிறோம். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 44 முதல் சொல்லுகிற வசனங்களை கவனியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். அக்கினி அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றும் சொல்லுகிறோம். இருக்கட்டும். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை போல் நன்மை செய்கிறவர்களாய் சுற்றி திரிகிறோமா? இப்படி நாம் நன்மை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று இங்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.